முன் வெளியான செய்தி. மக்களை உஷார், 4 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுத்த சென்னை வானிலை மையம். இது தொடர்பான இந்த செய்தியை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், முழுமையாக பார்க்க போகிறோம். அதாவது நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழகத்தின் 4 டெல்டா மாவட்டங்களில் நாளை மறுநாள் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக இன்று நவம்பர் 23 வெளியிட்டுள்ள அறிக்கையில், இன்று காலை 8:30 மணி அளவில் கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதி மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகின்ற 25ஆம் தேதி வாக்கில் தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். அதற்கடுத்து 2 தினங்களில் வடமேற்கு திசையில் தமிழகம் இலங்கை கடற்கரையை நோக்கி நகரக்கூடும். 23/11/2024 தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 24/11/2024 அன்று கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 25/11/2024 அன்று மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் ஆகிய 4 டெல்டா மாவட்டங்களில் மிக கனமழையும், கடலூர், அரியலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை பார்த்தீங்கன்னா, தமிழக கடலோர பகுதிகள், அதாவது 23/11/2024 மற்றும் 24/11/2024 அன்று பார்த்தீங்கன்னா தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக மீனவர்கள் ஆழ்கடல் பகுதிகளுக்கு மீன் பிடிப்பதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இதை சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. ஸோ மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு செய்தி அறிவித்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நம்ம இதை எலாபரேட்டாக சொல்லுவோம். அதுவரையிலும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.